மதுரை மாவட்ட கலெக்டர் மட்டும் என்ன பாகிஸ்தான்லயும், பங்களாதேஷ்லயும் இருந்து அவங்களோட நேரடி கட்டுப்பாட்டுலயா இருக்கு? அவர் மட்டும் அவங்க கிட்ட இருந்த சம்பளம் வாங்குறாரு. இங்க உள்ளவங்ககிட்ட இருந்தானே சம்பளம் வாங்குறாரு. இங்க உள்ளவங்களோட வரி பணத்துல இருந்தானே சம்பளம் வாங்குறாரு. அப்ப இந்திய நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வெளியிடுதுன்னா, அந்த நீதிமன்றத்தை அமல்படுத்த வேண்டியது அவரோட கடமை. அதை செய்யாமல் தட்டிவிட்டு இன்று வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்பது என்பது முட்டாள்தனம், கேவலமா இல்லையா அந்த ஆட்சி இருக்கு? சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னா அவரா கற்பனையில் எப்படி எண்ணலாம்? நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டதுக்கப்புறம் அதை அமல்படுத்த தவறியவர், இதே பிற மதங்களின் வழிபாட்டு உரிமைகளில் இது போன்ற ஒரு உத்தரவை நீதிமன்றம் அறிவித்திருந்தால் அதை செயல்படுத்தாமல் இருந்திருப்பார்களா? தூக்கி அடிச்சிருப்பாங்க. மொத்த பேரும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருப்பாங்க. மதுரை மாவட்டத்தில் உள்ள நிர்வாகத்தில் உள்ள அத்தனை பேரையும் இந்த அரசாங்கம் தூக்கி அடிச்சிடும். ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் செய்யாமல் இருந்துவிட்டு இன்னைக்கு வந்து அந்த பிரச்சனையை திசை திருப்பதற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொல்வது கேவலம் இல்லையா? வெட்கக்கேடா இல்லையா? அந்த ஆளும் அரசாங்கத்திற்கும் அந்த மாவட்ட ஆட்சியருக்கும். உண்மையிலேயே மக்களாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இன்னும் ஓரிரு மாதங்களில் தேர்தல் வர இருக்கிறது. அப்போது நீங்கள் அவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்டுங்கள்.